பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துருக்கிறப்பே தெரியும். ஒரு தேநீர் ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம அமர்ந்துட்டு இருக்கோம். ஏன்டா நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன வாரம் நம்ம கொஞ்சம் தேநீர் நிறைய பேச்சு அந்த அங்கத்தை மறுபடியும் நம்ம வந்து தொடர போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரை நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகவும் பரிச்சயமான சாதிச்சுக்கிட்டு இருக்கிற லெக்டிசியா ரவீனாவை தான் இன்றைக்கி நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். அவங்களுக்காக பல சுவையான கேள்விகளை வந்து நான் தயார் செய்திருக்கேன். அது என்னென்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு எங்களோட தொடர்ந்து நின்றுருக்கேன். அந்த வகையில் அக்கா நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம். தமிழ் மலருக்கு என் நேயர்களுக்கு என் இனிய பிலேட்டட் தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. ஆக்சுவலி தீபாவளி ஒரு நாள் தான். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே. ஐ ஹோப் தட் வாட் ஐ ஹாவ் டு ஷேர் வித் யூ கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷனாக வரலாம், ஒரு நியூ செய்தியாக வரலாம், ஒரு நியூ எஜுகேஷனாக வரலாம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் டுடேஸ் ஷோ. ஓகேக்கா, அந்த வகையில் வந்து உங்களுக்காக நான் தயார் பண்ணி வச்சுருக்கிற முதல் கேள்வி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த முன்மாதிரி, அதாவது ரோல் மாடலாக இருக்கிறவங்களை பிடிக்குமா, இல்லை நீங்களே பிறருக்கு வந்து ரோல் மாடலாக இருக்க பிடிக்குமாக்கா? எனக்கு வந்து வாழ்க்கையில் 2 ரோல் மாடல் இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாக சின்னதுலேருந்து ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு தேம். ஃபார் மீ பியூட்டி, அவுட்லுக் அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சனாக இருந்தால் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் கொடுக்குறவங்கள தான் எனக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஐ லவ் ஆட்ரி ஹெப்பர்ன் ஃபர்ஸ்ட், அண்ட் செகண்ட் இஸ் த லேட் லேடி டயானா, பிரின்சஸ் டயானா. அவங்கள ரொம்ப ஈவன் ஃப்ரம் ரியலி யங் ஒரு என்னன்னா சின்னதாக இருக்கும்போது ஒரு பையனாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலேயும் ஐ நோ தட் ஐ நோ உமன். அவங்கள பார்த்து செட் ஒன் டே when I grow up இந்த மாதிரி ஒரு பெண்ணாக தான் இருக்க போகிறேன். ஐ வாண்ட் பி யூஸ்ஃபுல் டு சொசைட்டி, நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அப்படியே டுடே சொசைட்டி ரொம்ப இருக்காங்க ரோல் மாடல்ஸ். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கிம் கர்தாஷியன் இந்த மாதிரி ஈவன் தமிழவங்களுக்கும் இருக்குது. பட் ஐ திங்க் we should look more beyond ஹார்ட் பார்க்கலாம், அவங்களோட செயலை பார்க்கலாம். what do they do to help others? That's more important as a role model. And your second question, me as a role model, no, I'm still very full of faults. I'm still very இன்னைக்கும் நான் லேட்டாக தான் வந்தேன். So I'm still full of faults, so please don't look at me as a role model. But maybe certain things that I do, அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நீங்கள் தகுப்பில் நடந்துக்கலாம், பட் நாட் ஆஸ் அ ரோல் மாடல். ஓகேக்கா, நீங்கள் சொன்னது வந்து உண்மைதான். என்றைக்குமே வந்து அழகோட அவங்க செய்கிற செயலுக்கு தான் வந்து பவர் கூட. நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதை பொறுத்து தான் நமக்கான ஒரு நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க இருப்பாங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிற இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திருநங்கையாக நீங்கள் இருக்கீங்க, இண்டிபெண்டனாக இருக்கீங்க, உங்கள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க. இது எல்லாமே வந்து உங்களை மாதிரி ஆக நினைக்கிற திருநங்கைகளாக இருக்கட்டும், உங்களை சக பெண்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக வந்துக்கா, நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைக்கு வந்து அவங்களோட வெற்றிக்கு வந்து அடிப்படையானது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா? இது இருந்தால் நிச்சயமாக அவங்க மேலே வந்துடுவாங்க, இது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பேஸ் வேணும், என்ன மாதிரியான பேஸ் வந்து திருநங்கைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 things very important. திருநங்கையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். Education. You can never go wrong with education. 2, family. And unfortunately எங்கள் திருநங்கை கம்யூனிட்டி, எஸ்பெஷலி என்னோட ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் கொஞ்சம்னு சொல்ல முடியாது, மலேசியாவில் ஆக்சுவலி ரொம்ப மாறி இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் a lot of திருநங்கைஸ் who have talent, who have a lot of intelligence, who have beauty, have so much to give, and they are held back in life because education, family support இல்லாதனால ரொம்ப சாதிக்க முடியாமல் போயிட்டு இருக்குது ஈவன் until today. அது ஒரு லிமிட்டேஷனாக இருந்து திருநங்கைனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்களே சொந்தமாக வெளியே போய் நாட் ஸோ சேவரி தொழில்களை பார்த்துக்கிட்டு, ஸோ அவங்களோட லைஃப் ஒரு ஒரு அம்பிஷன் எல்லாமே அப்படியே
நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு கல்வி இருந்துச்சு, ஒரு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையுமே தைரியமாக பேச முடியும், நம்ம சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒன்றும். அதே மாதிரி ஃபேமிலி, நம்மளோட குடும்பம் தான் நமக்கு எல்லாமே அணிவேர் இல்லையா? அப்போ நம்ம அடுத்து போகும்போதும் சரி, நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்மளோட உணர்வுகளை முதல்ல நம்ம வந்து நம்ம குடும்பத்தோடு தான் பகிர்ந்துக்குவோம். அந்த வகையில் நீங்கள் சொன்னது வந்து நிஜமாகவே இதுக்கு அப்புறம் வரப்போகிற திருநங்கைகளாக இருக்கட்டும், இப்போ இருந்துட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன் திருநங்கைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக கல்வி, இந்த குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அவங்களும் அவங்க குடும்பமும் உணர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த வகையில் அக்கா உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிற 3வது கேள்வி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017 அதாவது 2017ஆம் ஆண்டு வந்து நீங்கள் வந்து அழகி போட்டியில் வெற்றி பெற்றீங்க இல்லையா? அப்போ உங்களோட வெற்றியை வந்து நீங்கள் உங்களோட அதாவது லக்திசியா ரவீனாவோட தனிப்பட்ட வெற்றியாக பார்க்குறீங்களா, இல்லைன்னா வந்து ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? இது வந்து முழுசா இந்தியன் திருநங்கை எங்கே இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எல்லா இந்தியன் திருநங்கைக்கு சாதித்த ஒரு வெற்றி. ஆஃப்டர் ஐ வான் த பேஜன் இன் ஆஸ்திரேலியா, இந்தியாவிலேருந்து ஒரு கான்டாக்ட் வந்தாங்க ஃபேஸ்புக் மூலயமா. என்கிட்ட மெசேஜ் கொடுத்து, நீங்கள் நிஜமாக திருநங்கையா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், நான் உங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு பெண், அவங்களுக்கு நிறையா திருநங்கை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவில் அவங்க அந்த நாள் வரைக்கும் ஒரு அழகி போட்டி திருநங்கை இன்னும் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க மூலியமாக என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஹாவ் ஹர் டு கிரியேட் த ஃபர்ஸ்ட் மிஸ் டிரான்ஸ் குவீன் இந்தியா 2017 நாங்கள் பண்ணோம், சேர்ந்து கலந்து பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமாக அவங்க பண்ணிவிட்டு they get 3 queens to go around the world too. ஸோ அதுவும் ஒரு சாதிப்புன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திஸ் மிஸ் டிரான்ஸ் குவீன் இந்தியா அந்த மாதிரி ஒரு இந்தியன் டிரான்ஸ் குவீன் பேஜன் இங்கேயோ பண்ணலான்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் மலேசியாவில் கொஞ்சம் a lot of obstacles because of national religion here. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அது இன்னும் ரீசர்ச் பண்ணிவிட்டு hopefully I can start doing this in next year or following year. முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி அவங்களுக்கான ஒரு தளத்தை வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்ம பொதுவாக பார்க்கும்போது திருநங்கைகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப அழகாகவே வச்சுக்குவாங்க. எப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த மேக்கப் பண்ணுறதா இருக்கணும், அது வந்து அவங்க செல்ஃப் வந்து அவங்க எப்பவுமே கான்ஃபிடென்ஸாக அழகாக வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. ஏன்னா உங்கள் ஆசைப்படி நிச்சயமாக மலேசியாலேயும் இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம நாட்டு திருநங்கைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ரோல் மாடலாக இருக்க முடியுமா தெரியலன்னு. நீங்கள் செஞ்ச காரியத்திலே தெரியும், நீங்கள் கண்டிப்பாக வந்து ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள். ஏன்னா வந்து இல்லாத ஒரு விஷயத்த அவ்வளோ பெரிய நாட்டில், அதுவும் இந்தியாவில் அவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அக்கா. எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, ஃப்ரம் சவுத், தமிழ்நாடு, டெல்லி, எல்லா ஸ்டேட்லேருந்து மணிப்பூர் வரைக்கும் வந்தாங்க. ஸோ எவ்ரி ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணி ரொம்ப பெருசாக ஒரு வெரி கிராண்டாக பண்ணாங்க. ஸோ ஈவன் ஃபர்ஸ்ட் இயருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஐடியா நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க. நீங்கள் நாடு விட்டு நாடு போய் செய்கிறீங்கன்னா அது சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் செய்கிற செயல் வந்து தொடர்ந்துக்கிட்டே வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரோல் மாடல்ஸ் எப்படி வந்து அவங்க செய்கிற செயலில் வந்து சொசைட்டிக்காக எதோ செஞ்சாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொசைட்டிக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம், அதாவது உங்களுடைய கனவு இந்த மலேசியாவில் அது நடக்கணும் அப்படின்னு நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அக்கா, அடுத்த வகையில் வந்து நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த மாடர்னிங் துறையில் இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த modeling industry, அதாவது performing industry, because I was performing in a theatre, stage shows, modeling, இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சேம் ஒரு காம்படிஷன், வெரி ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஆல்வேஸ் பி ஆன் யுவர் பெஸ்ட் லுக் வகையில் உங்களோட திறமை. இஃப் யூர் அ டான்ஸர் யூ மஸ்ட் ஆல்வேஸ் எப்போதும் கீப் ரீனியூவிங் வித் நியூ டெக்னிக், நியூ ஸ்கில், நியூ டான்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் பழகணும், அதுவும் ஆட திறமை இருக்கணும். என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். அண்ட் அந்த செகண்ட் கேள்வி கேட்டிங்கன்னா எஜுகேஷன் நான் சொன்னது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் புக்ஸ்னு இல்லை, there's so many ways to be educated. ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் அதுவும் ஒரு எஜுகேஷன். நீங்கள் போய் அது படித்து அது
அவ்வளோ டீப்பாக தெரிஞ்சு எல்லாம் மெக்கானிக் கார் பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதுவும் ஒரு எஜுகேஷன். டான்ஸ் இஸ் ஆல்சோ எஜுகேஷன். பரதநாட்டியம் இருக்குது, எங்களோட கலை இசையும் இருக்குது. ரொம்ப மேக்கப், ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுவும் ஒரு எஜுகேஷன். அதுக்கு எத்தனை லெவல்ஸ்க்கு போகலானோ நீங்கள் போகலாம். யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இன் இங்கிலாந்து, யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இன் யூரோப். ஸோ இட்ஸ் எஜுகேஷன்னா புக்ஸ் மட்டும்னு சொல்ல விரும்பலை. there's so many different, and nowadays with social media there's also gaming, there's also content creators. எல்லா வகையிலும் ஒரு successful person இருக்கலாம். But you just make sure that you learn, take your time to learn and really study something. நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மாடலிங்காக இருக்கட்டும், எந்த தலைக்கு போனாலுமே கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதே சொல்லலாம். அக்கா, அடுத்த வகையில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இந்த மாடலிங் துறையில் இருந்தீங்க, நிறைய அழகி போட்டிகளை வந்து நீங்கள் ஏற்பாடு செய்வீங்க. ஆனால் அப்படி இருந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு கேக் வியாபாரத்தில் காலடி எடுத்து வைக்கணும், எப்படி அந்த பேக்கிங்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அக்கா? ஆக்சுவலி சின்னதுலேருந்து என் வீட்டு பூரா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் தான் சமைப்பாங்க. ஸோ சின்னதுலேருந்து இந்த ஆர்வம் இருந்திருக்கு. அண்ட் ஆல்வேஸ் லைக் கேக்ஸ், ஆல்வேஸ் லைக் ப்ரிட்டி கேக். ஸோ இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நாளாக பண்ணிவிட்டு ஐ நோ தட் ஒன் டே யங்கர் பீப்புள் வில் கம் அப். அவங்களுக்கு நாங்களும் அந்த ஸ்பேஸை விட்டு கொடுத்து நாங்களும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கரியருக்கு மூவ் பண்ணி ஆகணும். இட்ஸ் நாட், யூ கேனாட் சர்வைவ். எப்படி சர்வைவ் பண்ணுறது? although you can teach dance or whatever, so I know that I need a different another career. ஸோ அதனால தான் ஓகே நான் போய் என்னோட கேரக்டர் பர்சனாலிட்டி வந்து ஏதாச்சும் பண்ணணுன்னா அது 150% தான் பண்ணணும். அரையும் குறையும் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு அறியாது. ஸோ அதனால தான் போய் லக்கோட ப்ளூவில் போய் படித்து தென் I said ஓகே இதுதான் என்னோட புது கரியர், அதை ஈடுபடுத்திட்டு. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் வந்து தாய்லாண்டில் 4 years நடந்துக்கிட்டு தென் ஐ மூவ் த பிஸ்னஸ் ஹியர் இன் செப்டம்பர். இங்கே வந்து 2 வருஷமாக போயிட்டு இருக்குது. ஈவன் தோ பை காட்ஸ் கிரேஸ், ஈவன் வித் கோவிட் லாக்டவுன் எல்லாம் இருந்தாலும் ஓகேயாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெரி பிளஸ். முதல்ல நீங்கள் சொன்ன உங்கள் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அதை உங்களோட கரியரே இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு அதை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை வெளிநாட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் அதை அறிமுகம் செஞ்சு இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள் அக்கா. அந்த வகையில் வந்து தொடர்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து முன்னேறிக்கிட்டே போகணும், உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும். உங்களை மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பல பேர் இந்த துறையில், ஏன்னா ஆல்ரெடி இப்போ இந்த கேக் சேலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப. ஆனால் வந்து டெக்னிக்கலாக அதை கற்றுக்கிட்டு முழு மனசோட செய்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பலர் வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை அக்கா. அக்கா, அந்த வகையில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி, நம்மளுடைய மொழி வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜாக ஒரு மொழியாக மட்டும் பார்க்குறீங்களா, இல்லைன்னா வந்து இந்த மொழியில் வந்து கலை இருக்குது, இசை இருக்குது, அப்படியாப்பட்ட உங்களுடைய கலை அம்சம் கொண்ட மொழியாக பார்க்குறீங்களா? தமிழ் இஸ் சச் அ ரிச் லாங்குவேஜ். தமிழ் மட்டும் இல்லை, எங்களோட எல்லா இந்தியன் லாங்குவேஜஸும். சான்ஸ்கிரித் ரொம்ப படிப்பேன். மந்த்ராஸ், அப்புறம் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுனால ஆக்சுவலி தமிழை விட சான்ஸ்கிரிட் தான் எனக்கு இன்னும் கிளியராக வரும் அந்த ப்ரொனன்சியேஷன். ஏன்னா என்னோட தமிழ் ரொம்ப ரஸ்டியாக இருக்குது. ஹேவ் டு அப்பாலஜைஸ் டு ஆல் த வியூவர்ஸ். ரொம்ப நாளாக இங்கே இருக்காமல் இருந்ததுனால என்னோட தமிழ் இப்படி தடுமாறி தான் வருது. அதனால் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் தமிழ் வந்து தமிழ் இசை, தமிழ் கலை, Indian, I would like to say Indian culture is really beautiful. That's why now I'm studying again my பரதநாட்டியம் to finish my அரங்கேற்றம். சின்னதாக இருக்கும்போது 10 வருஷமாக படித்தேன் பரதநாட்டியம். ஆல்மோஸ்ட் அரங்கேற்றம் லெவலுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்தியன் ஃபேமிலிஸ் தான் தெரியுமே, SPM வந்தாலே அவங்க சொன்னாங்க ஸ்டாப் பண்ண. அதான் ஸ்டாப். அந்த காலத்தில் ஸ்டாப் பண்ண பரதநாட்டியம். ஆனால் அதுக்கப்புறம் நான் போய் ballet and modern theatre டான்ஸில் டிகிரி எடுத்தேன். பியானோ டீச்சிங்கில் டிகிரி எடுத்தேன். ஸோ லேட்டர் இன் லைஃப் ஐ வாஸ் திங்கிங், அந்த ballet வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கலை, என்னோடய கலை இல்லையா. பியானோ வந்து ஆல்சோ சேம் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் கலை. நான் அதுக்கு அவ்வளோ ஆர்வம் கொடுத்து நான் டிகிரி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். என் சொந்த கலையே நான்
that's why now that I'm back in Malaysia அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ hopefully I can do my அரங்கேற்றம் in 3 or 4 years and then அதுவும் ஒரு கடையாக நானும் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு ரொம்ப ஆசை. உங்களுடைய அரங்கேற்றத்தை பார்க்கறதுக்கு நாங்களுமே ரொம்ப ஆவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பல கலைகள் கற்றுருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து இளங்கலை வரைக்கும் போயிட்டு திருப்பியும் நம்முடைய கலை நம்முடைய மொழின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திரும்பி வந்தது ரொம்ப பெரிய விஷயம். தமிழை தவறாக பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழ் பேச பேச வந்துடும். தமிழ் ரொம்பவே நமக்கு பரிச்சயமான ஒரு மொழி இல்லையா? அப்போ அந்த வகையில் இதோட கலையை நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பேசும்போதே தெரியுது. அந்த வகையில் தமிழ் மொழி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலையும் உங்களுக்கு பிடிச்சி அந்த கலை உங்களை வந்து மென்மேலும் வளர வைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அக்கா, அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு வந்து டான்ஸ், இந்த நடனத்தில் வந்து ஆர்வம் கூட. உங்களுக்கு ஏன் இந்த டான்ஸ் மேலே இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு, இந்த கலை மேலே? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? ஆக்சுவலி சின்னதாக இருக்கும்போது ஸோ இந்தியன் கிட்ஸ் தெரியும்ல, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பேலே கிளாஸ், இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், பரதநாட்டிய கிளாஸ், பியானோ கிளாஸ், எல்லா கிளாஸுக்கும் அனுப்புவாங்க. ஸோ அதை அனுப்பி சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பரதநாட்டியம். ஸோ படித்து அந்த கலை எங்களுக்கு ஒரு பேசிக் இன் டான்ஸ் கொடுத்ததுனால இட் ஜஸ்ட் கேம் நேச்சுரலி. ஆக்சுவலி பார்க்க போனால் என்னோடய எஜுகேஷன் வந்து ஸ்கூலில் வந்து எல்லா ஏஸ் ஆவாங்க. என் childhood studies was doing very well in school. அந்த ஸ்டடீஸ் வகையிலலாம் மிந்தி காலத்தில் ஆஃப்டர் வி ஃபினிஷ் SRP Form 3 எக்ஸாம் அந்த மார்க்ஸ் தகுப்பாக்கில் தான் ஸ்ட்ரீம் கொடுப்பாங்க. எனக்கு ஆர்ட் ஸ்ட்ரீம் ரொம்ப வேணும்னு சொல்லிட்டு I wanted to be a journalist. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் முடியாது, அப்பா அம்மா சொன்னாங்க முடியாது. சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஏன்னா உன் மார்க்ஸ் இப்படி எல்லாம் ஏஜ் வாங்கியிருக்கேன், நீ சயின்ஸ், அதுனால தான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சயின்ஸ் ஸ்ட்ரீம் அனுப்புனாங்க. And no happiness at all because I don't have the happiness to be in that, you know. ஆனால் படித்து at the end of the day my how do I say my fate was to go to become a dancer. அந்த வகையில் தான் ஜாப்ஸ் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அதனால இன்னும் முன்னேறி போய் படித்து இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் படித்தா திருப்பியுமே நீங்கள் அந்த கலையை வந்து உங்களுடைய பிறப்புலேருந்தே உங்ககிட்ட வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்குமே கலை சார்ந்த துறைகள்லேயே நீங்கள் இன்னும் மேலும் சாதிக்கணும். அக்கா, இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெளியே பல திருநங்கைகளாக இருக்கட்டும், இல்லை ஆனா மாற நினைக்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்களோட உணர்வுகளை வந்து அவங்க வெளியே சொல்லாமலே இருக்காங்க இல்லையா? யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு மன உளைச்சல்லே அவங்க வாழ்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட உணர்வுகளை வந்து யார்கிட்ட அவங்க முதல்ல சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல பேரண்ட்ஸ், முக்கியமாக பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இந்த வகையில் நான் ரொம்ப பேசியிருக்கேன். ஈவன் இந்தியா அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது நான் இது பற்றி தான் ரொம்ப பேஷனட்டாக பேசுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபேமிலி இருக்காங்களே, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே, மூணு பிள்ளைங்க இருக்காங்க, 3 children, ஒரு பாய், செகண்ட் ஒரு கேர்ள். அந்த கேர்ளுக்கு என்ன சொன்னால் ஆட்டிசம்னு சொல்லலாம். அந்த தேர்ட் பாய்க்கு வந்து அந்த தேர்ட் சைல்டுக்கும் பாய், ஆனால் அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பாய். இந்த 2 பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஷோ டெவல் டேக் தான் எல்லா டாக்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கள்ல, எல்லாம் டேக் கேர் பண்ணுவாங்க. அதை சென்ட் டு ஸ்பெஷல் ஸ்கூல். என் பிள்ளை ஆட்டிசம், எவ்வளோ நாளும் பரவாயில்ல, நான் ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பெஷல் நீட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இந்த ஃபர்ஸ்ட் பாய் வந்து பொம்பளை சட்டை போடணும், மேக்கப் பண்ணணும். அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா என்ன ஆகும், அப்பா அம்மா அடித்து உதச்சி இந்த 17-18 years old வீட்டை விட்டு விரட்டுவாங்க. ஏன்? ஐயோ, பக்கத்து வீட்டை என்ன சொல்கிறாங்க, மாமா இருந்து சொல்கிறாங்க, அத்தை இருந்து சொல்கிறாங்க. I think the mentality of our Indians always worrying about what other people are going to say needs to stop. அது உங்களோட ஃப்ளஷ் அண்ட் பிளட், உங்களோட ரத்தம், உங்களோட வெட்டினா நாங்களும் ரத்தம் ரெட் தானே ஓடுது. என்ன டர்காய்ஸ் கலராக ஓடுது, பிங்க் கலராக ஓடுது. நோ, we are human. And at that point in your life, it is so crucial. எவ்வளோ சஃபர் பண்ணுவோன்னு யாருக்கு தெரியும்? ஆஸ் அ திருநங்கை அந்த மாற்றுதலை இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கோ த்ரூ. உங்களோட மைண்டே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும்.
நான் என்ன நான் ஒரு ஒரு பிசாசா, நான் என்ன ஒரு I'm not human, am I unusual, am I abnormal? And in that difficult time when your parents are not there, your brother and sister are not there, it's so difficult, you know. So I think parents must always understand your child is not choosing to be born like this. We are born like this. So parents தான் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் கொடுக்கணும். ஓகே, நிறையா சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. சூர்யா நேரு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க பேர் மறந்துங்க, சீட் ஃபவுண்டேஷனில், போத் இந்தியன் சைக்காட்ரிஸ்ட். அவங்க ரொம்ப இந்த மாதிரி ஃபேமிலிஸை அட்வைஸ் பண்ணுவாங்க. சின்னது இருந்து சம் கிட்ஸ் லைக் 7 years old, 7 years இருந்து அம்மா அப்பாவுக்கு I'm a girl அப்படின்னு அங்கே போய் கூட்டிகிட்டு போய், so she will help them or help the parents as well and say where you can get help. அப்புறம் ஹார்மோன்ஸ் எடுக்கணும். when you're like 15 or 16 start hormones or 17 or 18, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. you need medical help. That's the other thing I think our government should start accepting. இது வந்து ஒரு நோய், illness or whatever, the government must start to support, help. Okay, government hospital ku poi hormone edukala, but at the same time parents must tell the child nee padiche avanum, school la vida koodadu, paravalla enna aanalum aagu, ana education is number one. So if parents are there to support the child, you know, evlo difficult ah irundhalum appa amma irukangale or aarambama naam paravalla na padichitte iruken. So I think that is so important. இல்லாட்டி அப்படியே வீட்டை விட்டுட்டு போயிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு அவ்வளோ அழகான தொழிலெல்லாம் போய் அவ்வளோ அவ்வளோ கேவலமான ஒரு தொழிலில் போய் ஈடுபட்டுட்டு and then the whole life becomes ruined in that. ஏன்னா இந்த மாதிரி மாறத்துக்கு ரொம்ப ரொம்ப பணம் தேவைப்படுது. for surgery, for hormones, for so many things. You need a lot of support, you need a lot of financial support. So parents இருந்தாங்கன்னா, அப்புறம் இன்னொன்று எங்களோட தமிழ் இல்லாட்டி இந்தியன் சம்பிரதாயம் படி ரொம்ப சாங்கியம் இருங்க, இது அது நலுங்கு கிழங்கு இதெல்லாம். ஸோ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு பெண்ணை மாற்றி வந்து அவங்களுக்கு ஒரு நலுங்கு போட்டு எவ்வளோ அழகாக ஒரு கல்ச்சரை ஆக்சுவலி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம் as parents. இல்லாட்டி எவ்ரிடே nowadays இந்தியன் திருநங்கைனா அவங்கள சொந்தமாக பண்ணுவாங்க. நலுங்கு அம்மா அப்பா பண்ணுறதில்ல, மூத்த திருநங்கைங்க அவங்கள பண்ணுவாங்க. நலுங்கு இதெல்லாம் அவங்கள தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அம்மா அப்பா நீங்கள் அவங்க பண்ணலையே, அவங்களுக்கு அண்ணன் பண்ணலையே, மாமா வந்து பண்ணலையே, அந்த மாதிரி. நீங்கள் சொல்கிறது ரொம்பவே உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல அந்த குடும்பம் தான் அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு அளவு ஊக்கம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட இந்திய சமுதாயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அது சொல்லிடுவாங்களோ, அவங்க இது சொல்லிடுவாங்களோடு அவங்களே அதை மனசார ஏற்றுக்கிட்டாலும் மற்றவங்களுக்காக நம்ம மறைச்சு வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்மள பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். 90% மக்கள் அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். ஆனால் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுற திருநங்கைகளாக இருக்கட்டும், இந்த பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வகையில் வந்து உங்களுடைய குடும்பம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாங்கக்கா? ஏன்னா நீங்களும் ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறி இருக்கீங்க. என்னோட குடும்பம் வந்து when I was making the decision, எனக்கு தெரியும் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்தால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அம்மாவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்டெப் ஃபாதருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் வீட்டை விட்டுட்டு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். அந்த காலத்தில் அப்போ தான் இமெயில் அனுப்பி அம்மா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னாங்க. அந்த இமெயில் படிச்சுட்டு அவங்க அது படிச்சுட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ வெரி ஃபாஸ்ட் நான் வீட்டை விட்டுட்டு I was very lucky. I always have a lot of people supporting me. ஒரு காட் மதர் இருந்தாங்க என்னை பார்த்துக்கிட்டு. ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. எஜுகேஷன் வைஸ் send me to study more, study my music more, study my ballet more. ஸோ எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு 1 year plus 2 yearsல எல்லாம் மாற்றிட்டு திருப்பி ஃபேமிலிக்கு போகும்போது அவங்கள அப்படியே என்னை accept பண்ணிட்டாங்க வெரி குவிக்லி. ஸோ ஐ ரியலைஸ் தட் ஆக்சுவலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அப்பா அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் இருக்குது. திருநங்கையும் ஒரு அழகான ரெஸ்பெக்டபிளான ஒரு வகையில் நாங்களும் திரும்பி வரணும். அப்படி என்ன தொழில் பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி வீட்டுக்கு போகிறது? இஃப் யூஆர் ட்ரெஸ்ஸிங்கும் ஒரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணிட்டா
No, it's so difficult for us to mix together with normal society. நம்ம நார்மலாக ஒரு நார்மல் பெண் மாதிரி இருந்தால் எல்லாரும் எங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. So I think that was one of the reasons why my family can accept me back really fast. You make yourself acceptable. அது பண்ணாமல் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுவா. Oh, I'm not getting jobs, people are not giving me jobs, people are looking down on me. You must first bring yourself up to a level where people look at you, okay, it doesn't matter what is your gender. உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டபிளான ஹியூமன் பீயிங் பார்த்துட்டு தான் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க சொன்னது உண்மைதான். எனக்குமே ஒரு மதிக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மள பிடிக்காதவங்களா இருக்கட்டும் யாருக்குமே நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். ஆனா அந்த வகையில வந்து நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க குடும்பம் அதை புரிஞ்சு உங்களை ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஏத்துக்கிட்டனால நீங்களுமே நிறைய சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது வந்து உங்களை மென்மேலும் வந்து முன்னோக்கி ஓட வச்சுச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்ஷனை பார்த்துட்டு இருக்கிற பல பெற்றோர்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய தனிப்பட்ட ஆசை. ஏன்னா நீங்க சப்போர்ட்டிவா இருந்தால் தான் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நீங்க அழகா கொண்டுட்டு வர முடியும். அக்கா, அந்த வகையில வந்து பல திருநங்கைகள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பல பேர் வந்து நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பல பேருக்கு நான் வந்து நான் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு அடிகளை வந்து எடுத்து வைக்கணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா எங்களோட கையில் இல்லையே நாங்கள் எப்படி ஒரு லைஃப்பை நடக்க போகிறோம். how are we going to be famous, are we going to be rich? even எங்களுக்கு 3 பேருக்குலாம் தெரியலையே what the future is going to hold. But I think always just do your best. எது பண்ணாலும் 150% வச்சுட்டு பண்ணிட்டு and always be a good person. Always remember that you're doing. 2 கை இருக்கா, எங்களுக்கு 2 கை இருக்குல்ல, this one is for helping myself, this one I help other people. அந்த மாதிரி வாழணும்னா you will see a lot of blessings in your life. அது பண்ணும்போது you don't do it because நான் உன்னை ஹெல்ப் பண்ணினேன், நீ என்னை ஹெல்ப் பண்ணணும், அந்த வகையில் பண்ணக்கூடாது. just do it wholeheartedly. திருப்பியும் அந்த காரணமா எங்ககிட்ட தான் வந்து செய்கிறோம். so your life will always be opportunities வந்துக்கிட்டே இருக்கும். just be the best version of yourself ன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா. ஏன்னா எடுக்கணுன்ற மனசு எல்லாருக்குமே இருக்கும், கொடுக்கணுன்ற மனசு வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி அது யாராகவே இருந்தாலும் நம்ம முன்னேறிட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அதை செஞ்சுட்டும் வரீங்க, அதை எங்களால் பார்க்க முடியுது. அந்த வகையில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லாவே இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி பல திருநங்கைகளாக இருக்கட்டும், இல்லை நாங்களாக இருக்கட்டும், எங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான ஒன்று கிடையாது. அந்த வகையில் நீங்கள் அதை செஞ்சுட்டு வரீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அக்கா. அக்கா, அடுத்து வந்து நாங்கள் உங்களை பற்றி படித்தப்போ உங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியுது. அந்த நிறைய மொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் மொழி வந்து மலேசியாவில் கொஞ்சம் லெஸ் யூசேஜஸ் கோயிங் ஆன் இன் மலேசியா. ஆக்சுவலி பார்க்க போனால் மலேசியா முந்தி காலத்தில் தமிழ், சைனீஸ், மல்லே, இங்கிலீஷ் இட்ஸ் லைக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இப்போது மேபி பிகாஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆர் whatever அது குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஐம் நாட் ஷுர் ஏர்போர்ட்டில் இருக்குமா தமிழ் பாஷை இருக்குமா அந்த சைனேஜ். ஐ திங்க் இல்லைல்ல in our airport signs I think இல்லைன்னு நினைக்கிறேன். I think they should make it more widespread. எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ், மல்லே, சைனீஸ், தமிழ்னு போட்டால் people will learn more to read. Because I think a lot of even Indian kids nowadays, Indian kids சொல்ல போகிறது என்னோட சின்ன வயசுல வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ் வாத்தியார் வந்தால் வெறுத்திருப்போம். அம்மா கிளாஸில் என்ன சொன்னார், போங்கன்னு வெறுத்திடுவோம். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆசையை எப்படி கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு இது எங்களோட மொழி, இது பேசணும்னு ஆசையை எப்படி உருவாக்கணும்னு தெரியலையே. Not really sure, but it is really important. Actually all language, any language இருந்தாலும் சரி, language is power. என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு அங்கிள் இருப்பார் இந்த என் வீட்டுக்கிட்ட வந்து, சைனீஸ் அங்கிள், இந்தியன் இல்லை சைனீஸ், அவங்களோட ஒய்ஃபும் சைனீஸ். அவங்க வந்து அந்த இந்தியன் கடையில் வந்து தோசை சாப்பிட்றாரு. தமிழ் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு படிச்சுட்டு தமிழ் அவ்வளோ அழகாக பேசுவார். என்னை விட தமிழ் அழகாக பேசுவார். சைனீஸ் அங்கிள்
அவங்களோட நேபர்ஸ் எல்லாம் சின்ன வயசில் எல்லாம் தமிழ் பேசுவாங்க. அவங்க தமிழ் நியூஸ் பேப்பர் தான் படிப்பார் எவ்ரி மார்னிங். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரேஸ்னு இல்லை, மொழியை பேசணும். இந்த மொழியை பேசணும், சீனனுங்க தான் சீனன்னு பேசணும், மலைக்காரங்க மலையை தான் பேசணும். நோ, லாங்குவேஜ் இஸ் பவர். யூ டேக் எனி லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். எனக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும்னு எல்லா மொழிகளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா மொழிகளும் பேச முடியும்னா தட்ஸ் மை சூப்பர் பவர். பிகாஸ் யூ கேன் கம்யூனிகேட் வித் எவ்ரிபடி. நீங்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா வந்து நம்ம யார் கூட பேசுகிறதுனாலும் அந்த மொழி தெரியணும். மொழின்றது ரொம்பவே அவசியம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி பல பேருக்கு வந்து தமிழ் பேசணும், தமிழ் மேலே ஆர்வம் இருக்கும், ஆனால் அது அவங்கக்கிட்ட சரியாக போய் சேராது. அப்போ அந்த வகையில் வந்து இந்த நேர்காணலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை ஊடகங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து புரிகிற மாதிரி அவங்களுக்கான அந்த தமிழ் மொழியை வந்து அக்கா சொன்ன மாதிரி அதை எடுத்து போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அக்கா, அந்த வகையில் வந்து உங்களுடைய கடைசி கேள்வி என்னென்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த கேக் வியாபாரத்தில் வந்து நிறைய போட்டிகள் இருக்குது. நம்ம ஒரு படவரி திறந்தா சரி, ஒரு ஃபேஸ்புக் திறந்தா சரி, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே வராங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேராச்சும் கேக் செய்வாங்க, 10 பேராச்சும் பொக்கே செய்வாங்க. அந்த வகையில் நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸை வந்து தைலண்ட்லேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து அதை வந்து பிரபலம் அடைய செஞ்சீங்க? எப்படி பாப்புலர் ஆக்குறீங்க? எப்படி வந்து உங்களுடைய ஒவ்வொரு கேக்லையும் நீங்கள் என்ன மாதிரியான தனித்துவத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க? நம்பர் ஒன், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஐ டோன்ட் யூஸ் நார்மல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஐ ஒன்லி யூஸ் ஹை அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ கிளைண்ட் கிட்ட ஏற்கனவே சொல்லுவேன், அந்த ப்ரைஸ் தகுப்பாப்பில் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்ட். ஸோ யூ டோன்ட் கெட் அ நார்மல் கேக். உங்களுக்கு நார்மல் கேக் வேணாலும் சீக்ரெட் ரெசிபி இல்லாட்டி எந்த கடையில் போய் வாங்கலாம். பட் திஸ் இஸ் யோர் ஒன்ஸ் இன் a year or once twice in a year big celebration, so we'll make it really really special. You will only use real vanilla beans, French butter. So சில கிளைண்ட்ஸுக்கு தெரியாமல், அக்கா your cake is so expensive. I say you try first. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு, ஆக்சுவலி a lot of my regular clients எல்லாம் இந்தியன்கள தான். Most of my clients are all mainly a lot of Indians, because after they try one they say, ஐயோ இந்த மாதிரி கேக் எங்கேயும் கிடைக்காது, because it's just I use the best ingredients and you cannot buy it anywhere else. இன்னொன்று வந்து decoration wise, I try to make sure that the cakes always look ரொம்ப அழகாக தெரியணும்னு அந்த கேக்கு வெட்டுறதுக்கே மனசு இல்லாமல் இருக்கணும்னு தோணும் எனக்கு. And I have a dream that all our Indian brides out there, actually this weekend எனக்கு 2-3 இந்தியன் வெட்டிங்ஸ் இருக்கு. ஆனால் அவங்களும் வெஸ்டர்ன் ஸ்டைல் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மை ட்ரீம் இஸ் டு மேக் மோர் இந்தியன் ஸ்டைல். அந்த பிரைடை ஒரு டாலை வச்சுக்கிட்டு மேலே ஒரு மகாலட்சுமியை வச்சுக்கிட்டு எல்லாம் கேக் மூலியமாக பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு பிரிங் தட் டிசைன் அண்ட் that style of cake here. So hopefully that next year there will be a lot of Indian weddings. அதுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. So people can also say, oh, even Indian people have, you know, a beautiful style of அவங்களோட ஸ்டைலோட கேக். வெஸ்டர்ன் கேக்கு பண்ண அவசியமே இல்லை. எங்களோட கல்ச்சர் தகுப்பாம்பில் ஒரு கோயிலாக பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஆக்சுவலி கேக் வெட்டிங் கேக்குக்கு அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒயிட் கேக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுலேயே தெரியுது, நீங்கள் வந்து உங்களோட வியாபாரத்தில் எவ்வளோ மாதிரியான உழைப்பு போட்டிருக்கீங்க. அதுவும் உங்களோட எண்ணம் இருக்கு இல்லையா, நம்மளோட கலையை வந்து அந்த கேக் மூலியமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா நமக்கு நிறையா இருக்காது. நீங்கள் கரெக்டாக இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு கோயில் மாதிரி செய்யலாம் சொல்லும்போது எங்களுக்கு இப்படிலாம் செய்யலாமா அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க வந்து நிச்சயமாக உங்ககிட்ட இதுக்கு மேலே வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய அந்த ஐடியாவும் வந்து நல்ல பிரபலமாகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அக்கா. இது வரைக்கும் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி பதில் சொன்னீங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக இருக்கட்டும். அப்படி நாங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டு உங்கள் மனசு அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். உங்களுடைய இந்த ஒரு அழகான ஒரு கோப்பை தேநீருக்கான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.